ஆரம்பமாகின்றது யோகாசனம். ஆசிரியர் தர்ஜினி ஜான்மோகன் அவர்கள் வணக்கம். வாங்க. இனி உற்சாகமான வணக்கம் மணியக்கா. இனி உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாமுகம் பாட்டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா 213வது அங்கத்துடன். இன்று 25/11/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 கார்த்திகை 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை நேரலையில் இணைந்திருக்கின்றோம். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 நமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னதமான மாதமான நவம்பர் மாதம் அதில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் பாட்டிவி. இன்றைய குறள் அதிகாரம் நட்பாராய்தல். குறள் 792. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சான் துயரம் தரும். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சான் துயரம் தரும் என்ற திருக்குறளின் விளக்கம்: பல்கால் ஆராய்ந்தும் பல் வழிகளில் ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவன் முடிவில் தான் சாவதற்கு கருவியாயுள்ள துன்பத்தை தானே உண்டாக்கி கொள்வான் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி எண்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்ற பழமொழியுடன் உங்களுடன் நினைவருகிறது இளையோர் யோகா. அன்பான உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். வணக்கம். எல்லோரும் நல்ல உற்சாகம் தானே? எப்பவும் போல நல்ல அழகா இணைந்திருக்கிற அன்பான பாமுக உறவுகளுக்கும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளையும் அன்போடு அழைத்து இளையோர் யோகா 213வது அங்கத்துல இணைந்து சிறப்பிக்க வந்திருக்கும் எல்லோரையும் அன்பாக அழைத்து இப்ப நாங்க பயிற்சிக்குள்ள போறோம். பயிற்சிக்குள்ள போகும் முதல் ஒவ்வொரு நாளும் செய்யற இந்த பயிற்சி எங்களுக்கு பாமுக தளத்தால கொஞ்சம் பேரா இருந்தாலும் உங்களுக்கு நிறைய பேர் தான். எங்களுக்கு நாங்க செய்ய போறோம் இந்த பயிற்சியை அழகா வடிவா செய்ய போறோம். நல்ல வடிவா சிரிச்சு கொண்டு செய்ய போறோம். எங்களுக்கு நாங்க செய்யலாம். கண்களை மூடி நிமிர்ந்திருந்து வடிவா செய்யுங்க, சிரிச்சு கொண்டு செய்யுங்க, நல்ல சந்தோஷமா இருந்து செய்யுங்க. எல்லாத்தையும் மறந்துடுங்க. அந்த மூச்சுல கொண்டு வாங்க. உங்கள்கிட்ட உள் மூச்சு வெளி மூச்சுல உங்களுக்கு நிறைய பயிற்சி வந்திருக்கும். இப்ப பயிற்சியில வந்துட்டீங்க. அப்படியே சந்தோஷமா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கண்களை மூடி நிமிந்திருந்து அமைதியா நகலோதி அவர்களும் கீழே இருக்கலாம், அல்ல ஒரு கதிரை ஒன்றை போட்டுட்டு இருந்து கூட செய்யலாம், அல்லது என்ன செய்வீர்கள் இருந்தாலும் சரி. பின்ன காத்தூர தள்ளி நின்று நல்ல உள்மூச்சு, அமைதியா வழிமூச்சு, எல்லாத்தையும் மறந்துடுங்க. நல்லா சிரியுங்கோ, சந்தோஷமா இருங்கோ. ஒவ்வொரு நாள் இன்றைய நாளுக்கான என்னுடைய மகிழ்ச்சி என் கையில தான். நான் தான் சந்தோஷமா இருக்க போறேன். செய்ய போற இந்த பயிற்சி என்ற உடலுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றா நான் கொஞ்ச காலமாக தொடர்ந்து பயிற்சி செய்துட்டு வரேன். சில பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் போது எங்களுக்கு நிச்சயம் அது பயனளிக்கும் என்ற நம்பிக்கையான வார்த்தைகளை நீங்க இன்னொரு அளவுக்கு கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய உடல் உறுப்புகளை தயார்படுத்திக் கொள்ற மாதிரி பேசிக்கொண்டோம். நான் செய்ய போறேன், என்னால முடியும். இன்றைக்கு ஒரு புது பயிற்சியை செய்ய போறேன். அதனால என்னுடைய ஏதா ஒரு உடல் உறுப்புக்கு நல்ல உற்சாகம் இருக்குது. என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் சோர்வடியாம உற்சாகமா இருக்கும். என்ன நல்ல உற்சாக நாள்ல இணைச்சு கொண்டு போகும். எந்த நோவோ வலியோ இருக்காம ஒவ்வொரு நாள் பொழுதையும் நான் நல்ல மகிழ்வா அனுபவிக்க போறேன் என்று சொல்லி இந்த உடலுக்கான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ற இந்த பொழுது எனக்கானது. என்னால முடிஞ்சதை தான் செய்ய போறேன். எனக்கு உகந்த பயிற்சிகளை மட்டும் நான் முயற்சி செய்ய போறேன். முயற்சி செய்த பயிற்சிகளை நான் தொடர்ச்சியா செய்வேன் என்று ஒரு நல்ல உறுதி எடுத்துக்கொள்ற மாதிரி அன்போட நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுத்து அமைதியா விட்டபடி இப்ப எலும்பி நாங்க 10 தோப்புக்கணும். அதுக்கு முதல் நல்ல கைகளை ஆட்டி உட்டஞ்சு டிஷம் டிஷம் எல்லாம் கொடுத்து செய்து கொள்ள போறோம். எலும்பி மீது நில்லுங்கோ, நீர நில்லுங்கோ, கைகளை உதறிக்கொள்ளுங்கோ. வெண்ட நிலை ஒரு சின்ன ஊட்டம் செய்யுங்கோ. கைகளை உதறி மெதுவா சாதாரணமா உங்களுக்கு விடி எலும்பி எவ்வளவு ஓட முடியுதோ துள்ள முடியுதோ அது மாதிரி நல்லா கைகால் அசைச்சு கொள்ளுவோம். காலை உதறி கொள்ளுவோம். அப்பவும் மூச்சில கவனம் செலுத்தி கொள்ளுவோம். நல்லா கையை போட்டு உதறி கொள்ளுவோம். முள்ளுங்க டிஷ் 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 செய்வோம். நல்லா உதறுங்க. கால் நீண்ட கைகள் ஓடுவோம். எவ்வளவு உங்களுக்கு வேகம் நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க கையை இப்படி ஆட்டிக்கொள்ளலாம், அல்லது இப்படி ஆட்டிக்கொள்ளலாம். ஒரு 5 தடவை துள்ளி விடுவோம். 5 தடவை தான் கூட வேண்டாம். 3 கால் நல்ல சரி. நன்றி. இப்ப நாங்க தொடங்கலாம். ரெடி
மூச்சை விட்டுக்கொண்டு இருக்கிறது, மூச்சு எடுத்துக்கொண்டு நம்புறது. கைகளை விரும்பினபடி மண்டையில வசதி கேட்டபடி வச்சிருக்கிறாங்க. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. மறுபடியும் கையை உதறி ஒரு ஓடி விடுவோம். நிறைய மூச்சு எடுத்து விடுவோம். நாளைய ஞாயிறு வடிவா வீடியோ வச்சு கருதுவோம். நன்றி. சரி, இப்ப நாங்க தலைக்கு, கழுத்துக்கு, கைகளுக்கு, இடுப்புக்கு, முழங்காலுக்கு செய்யற அதே பயிற்சி. சரி, முதல்ல கொஞ்சம் அகலமா வச்சிருக்கோங்கால இறுக்கி இடுப்பு பிடி பிடிக்கணும், நிமிந்து நிக்கணும். மூச்சுல கவனம் செலுத்தியபடி மூச்சை விட்டு கொண்டு கீழே மூச்சு எடுத்துக்கொண்டு நல்லா தலைய அண்ணாந்து பார்க்கணும். மூச்சை விட்டு கொண்டு கீழே பார்க்கணும். மூச்சு எடுத்தபடியே மேல அண்ணாந்து கழுத்தெழுவுன்ற அளவுக்கு நோகடிக்காம விழுந்துடாம சிவரோட சாஞ்சி நின்று கொண்டு கீழையும் மேலே நல்ல வடிவா மூச்சுல கவனம் செலுத்துங்கோ. அதிக பலன் அதுலதான் இருக்கு. சரி, இப்ப வலது பக்கம், இடது பக்கம், வலது இடது, சரிக்கிற மட்டும் அங்கால பார்க்கிறோம், ஒருக்கா இங்கால பார்க்கிறோம். சரி, அப்படியே வட்டமா சுத்துற பயிற்சி. எப்பவும் போல சாதாரண மூச்சில கண்களை மூடினபடி வலது பக்கமா கழுத்தை சரிச்சு கொண்டு போய் அப்படியே வட்டமா சுற்றி வாங்க. நிமிந்து நிக்கணும். இடுப்பில நல்லபடி ஒன்று முடிச்சிட்டு சுத்தி வாங்க. அப்படியே மற்ற பக்கம் நிமிந்து நின்று சாதாரண மூச்சில கண்களை மூடியபடி மற்ற பக்கம். சரி, இப்ப நாங்க 2 கையை பத்தி பிடிச்சு உள்ளுக்கு பெருவிரல வையுங்க. விரல்களுக்கு நடுவ உள்ள கைக்குள்ள விரல் 4 விரலாயும் அதை பொத்தி பிடிங்க. பத்திரமா நல்ல வடிவா நிமிந்து நில்லுங்க. 2 கையை வடிவா முன்னுக்கு நீட்டி அப்படியே முன்னோக்கி சொல்லும். ஆறுதலா அப்பவும் மூச்சுல கவனம் செலுத்தணும். தாமல் வேண்டி கொஞ்சம் பின்னுக்கு தண்ணி வரும். ஏண்டியும் கொஞ்சம், அப்பதான் முகம் தெரி வரும். எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அவ்வளவு நோகடிக்காம நொந்தா செய்யக்கூடாது. மெதுவா, வேகமா செய்யக்கூடாது. வேகம் அதே போல பின்னுக்கு நிமிந்து நின்று மூச்சில வடிவாக்கான எனக்காவது நான் செய்யறேன். இது என்னுடைய உடல் உறுப்புக்கான பயிற்சி. அப்படியே பின்னோக்கி சுத்திட்டான். சரி, அப்படியே கைகளை கொண்டு விட்டுட்டு அதே பெருவிரல இடது பெருவிரல வலது கையால பத்தி பிடிச்சு கொண்டு நல்லா முன்னுக்கு நீட்டி வச்சுட்டு எவ்வளவு எங்களுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு திரும்பினா காணும். அப்பவும் நல்ல சாதாரண மூச்சு. ஒருக்கா விடுறது மூச்சு, ஒருக்கா எள்ளுக்கு எடுக்கிறது. ரெடி? ஆறுதலா மெதுவா சாதாரண மூச்சுல செய்யணும். நோக்கடிக்க கூடாது. பெருவிரல விட்டுறக்கூடாது. இறுக்கி பிடிக்கும். சிரிச்சவள் சந்தோஷமா விரும்பி செய்யும். சரி, இப்ப அந்த கைகளை கொண்டு வந்து இடுப்பு பிடிச்சு காலை கொஞ்சம் அகலத்துல வச்சு பெரிய வட்டம் 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. அதுவே மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. இப்ப 8 போடணும். முன்பக்கமா 8 எழுத போறோம்.
மெதுவா 8 எழுதுவோம். முன்பக்கமாக 8 கழிச்சு போடலாம். அப்படியே பின்பக்கம் மாறி மற்ற பக்கம் 8. சரி சரி. இப்ப நீங்க அதே கையை கொண்டு வந்து முழங்கால வச்சு முழங்காலுக்கான பயிற்சி. ரெடி? கொஞ்சம் இடவெளி விடுங்கோ. எவ்வளவு இருக்க முடியுமோ இருங்கோ. நேர பாருங்கோ. வட்டம் 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8. சிறப்பு. இப்ப கால்களுக்கு பாதத்துக்கான பயிற்சி. முதல்ல நாங்க எப்பவும் விரல் நடப்போம், பிறகு குதியில நடப்போம். இன்னைக்கு நாங்க விரல் குதி விரல் குதியல் செய்த பிறகு இந்த பயிற்சியை செய்ய போறோம். பிடிச்சு கொள்ளவோ, சிவல்ல பக்கத்துல நிமிந்து நில்லவோ, வடிவ விரல் எழும்பவோ, பிறகு குதிக்கலாம். விரல் குதி, மெதுவா விரல் குதி. விரல்ல நிக்கிறோம், நல்லா உண்ணி எழும்புறோம், பிடிச்சு கொண்டு செய்ய வேண்டும். விழுந்து போடக்கூடாது. சரி. இப்ப நாங்க ஒரு கால் விரல் ஒரு கால் நிலத்துல, ஒரு கால் விரல் நிலம். அப்ப இப்படி வரும், மாறி மாறி ஒரு கால் விரல்ல நிக்கிறோம், ஒரு கால் நிலத்துல நிக்கிறோம். அப்ப இந்த ஒரு அசைவு மெதுவா வரும். பிடிச்சு கொண்டு இருந்தா கூட இது செய்யலாம், மெதுவா செய்யலாம். ஆனா கால்கள் அங்க அசைவு இருக்க வேணும். சரி. இப்ப நாங்க விரல்லையே நடக்க போறோம். கைய உதறியபடி நல்லா உண்ணி எழும்பிட்டு நல்ல வடிவா மூச்சு எடுத்து விட்டபடி விரல்ல எழும்பி அப்படியே நடக்க. விரல் அப்படியே குதிக்கு குதி குதி. முன் விரலை தூக்கினபடி நல்ல வடிவா எங்கிட்ட உடல் பாதத்தை குதிக்கி கொடுக்கணும். இப்ப நாங்க பக்கவாட்டுக்கு தள்ளலாம். பக்கவாட்டுக்கு இப்ப உள்ளுக்கு சவட்டி காலை சவட்டிட்டு எங்கிட்ட பாதத்தை அந்த காலுக்கும் இந்த காலுக்கும் மாத்தலாம். சரி. இப்போ 2 காலையும் சேர்த்துட்டு மறுபடியும் விரல்ல குதியில, விரல்ல குதியில, விரல் குதி. சரி சரி. இப்ப நாங்க நின்ற நிலையிலேயே நடக்க போறோம். கைய ஆட்டுறோம் மெதுவா. ஒவ்வொரு கால லெஃப்ட் ரைட் செய்யறதுனாலே நாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நிமிர்ந்து நிக்க வேணும். இடது காலை உயர்த்தும் போது வலது கை முன்னுக்கு, வலது காலை உயர்த்தும் போது இடது கை முன்னுக்கு. வடிவா நிமிர்ந்து எவ்வளவு உங்களுக்கு கைய முன்னு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டி நட. காலையும் தூக்கணும், எவ்வளவு முடியுமோ அந்த காலையும் தூக்கணும். சரி. இப்ப அந்த 2 கையை கொண்டு வந்து 2 முன்னுக்கு வச்சுக்கொண்டு இப்படி முழங்கால தொடப்பலாம். நல்லா உயர்த்தோணும். அடி வயிற்று பகுதி அழுத்தப்படும். இப்ப அது கொஞ்சம் கஷ்டம் என்றா பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தை பிடிச்சு கொண்டு இப்படி உயர்த்துவோம். கையை தொடக்கூடியாக்கள் 1 2 3 4 5 6 7 8. சரி. இப்ப அதே கையை கொண்டு வந்து கீழே தட்ட போறோம். காலுக்கு உள்ள தட்டுவோம். கீழே நிமிந்து நின்று அதே கைய முன்னுக்கு நீட்டுறோம். நல்ல வடிவா பின்னுக்கு எடுக்கிறோம். கைகளை தலைக்கு மேல கொண்டு வந்து இழுத்து விடுவோம். சாதாரண மூச்சு. நிமிந்து நின்று கைகளை அங்காலையும் இங்காலையும் இழுத்து விடுவாங்க. அப்படியே இந்த 2 முழங்கையிலையும் மார்கை பிடிச்சு கொண்டு வலது முழங்கை வலது கை இடது முழங்கை, இடது கை வலது முழங்கை,
பிடிச்சு கொண்டு கழுத்துக்கு மேல தூக்கிட்டு கீழே கொண்டு வா. 2 3 மெதுவா 4 5 6 7 8 எவ்வளவு எங்களுக்கு முடியுமோ அவ்வளவுதான். இவ்வளவுதான் விரும்பினா இவ்வளவும் செய்து போட்டு மெதுவா செய்ய பின்னுக்கு கொண்டு போகலாம். சரி, இப்ப நாங்க நிமிந்து நிக்கிறோம். முன்னுக்கு பின்னுக்கு சிகர் இருக்கு. அந்த சிகர்ல இடது கையை கொண்டே வைக்க போறோம். அவ்வளவு. இந்த கையை பக்கத்துல வச்சிருக்கோம், பின்னுக்கு வைக்கிறோம். ஆனா பாதம் நேர இருக்குது. அதே மாதிரி நல்ல கையை கொண்டு வைக்க போறோம், பின்னுக்கு வைக்கணும், பாதம் நேர இருக்கும். மூளைக்கு வைக்கிறதுல முடிந்த அளவு முதுகுக்கு பின்னுக்கு மாறி 1 2 3 4 5 6 7 8. சரி, நேர நிக்க வேணும், பின்னுக்கு கைய வச்சிருக்கணும், கால் நேர பார்க்கணும். அது மாதிரி பயிற்சி. 2 கையையும் பின்னுக்கு பிருஷ்டபாக பின்னுக்கு வச்சு பின் பக்கத்துக்கு காலை மடிக்க போறோம். மெதுவா சாதாரண மூச்சு. நடந்து கொண்டும் செய்யலாம், நீங்க நின்று கொண்டும் செய்யலாம், பிடிச்சு கொண்டும் செய்யலாம். நின்று கொண்டு செய்யணும்னா இப்படி வரும், பிடிச்சு கொண்டு செய்யணும்னா சிகரை பிடிச்சிட்டு நீங்க இப்படி செய்யலாம், அல்லது சைட்டுக்கு பிடிச்சிட்டு கூட இப்படி மடிக்கலாம். உங்களோட பக்கவாட்டுக்கு வளைஞ்சுதான் செய்யணும்னா கூட பரவாயில்லை. வளையாம நேர நின்று செய்தாலும் பிரச்சனை. உங்களுக்கு எது வசதியோ அது செய்யும். ஆனா கால் நல்லா பின்னுக்கு மடிபடும். சிறப்பு. இன்றைக்கு இவ்வளவும் பயிற்சியா இருக்குது. வடிவா செய்த நீங்க இந்த பயிற்சிகள், இது ஆசனங்கள் செய்ய முதல் செய்ய வேண்டிய பயிற்சிகள் தான் இது. இப்ப நாங்க ஆசனத்துக்குள்ள போக போறோம். ஆசனத்துக்குள்ள போறதுக்கு முன்னுக்கும் அந்த ஆசனத்துக்குரிய பயிற்சியை செய்து போறோம். அந்த ஆசனம் தடாசனம். தட ஆசனம் அந்த 10 எண்ணிக்கை 20 எண்ணிக்கை செய்யறதுக்கு முதல் பயிற்சியா எப்படி செய்யறது என்று பார்க்கிறேன். தடாசனம் எப்படி என்ற நிலை ஆசனங்கள் தான். காலை சேர்த்து வச்சிருக்கிறோம், பயிற்சி செய்யறோம். தடாசனத்துக்கு பயிற்சி. கைகளை பக்கத்துக்கு வச்சிருக்கிறோம், மேல் அப்படியே சேர்த்து ஒன்றோடு ஒன்று சேர்க்கிறோம், கைய மேல இழுக்கிறோம், விரல்ல போறோம், கீழே வாரம். இது தடாசனத்தின் பயிற்சி. மேல போறோம், கீழே வாரம், மேல போறோம், கீழே வாரம். மேல கை நல்லா இழுபட்டிருக்கணும். இது தட ஆசனம் செய்ய முதல் செய்ய போற பயிற்சி. இப்படி இப்படி செய்து போட்டு நிமிந்து அப்படியே கைகளை திருப்ப கொண்டு இனித்தான் தடா ஆசனம் செய்ய போறோம். தடாசனம் செய்யலான்னு சொன்னா இனி நாங்க சேர்ந்து ஒரு கொஞ்சம் எண்ணிக்கைகள் அது இந்த ஆசனத்திலே நிக்க போறோம் விரல்ல. அதுதான் ஆசனம். இப்ப அதுக்கு முதல் செய்த பயிற்சி. சரி, இப்ப காலை கொஞ்சம் இடைவெளி வைக்கணும், கைகளை பக்கத்துல வச்சிருக்கணும், மூச்சை நல்லா இழுத்து கொண்டு போய் ஒன்றோடு ஒன்று கையை சேர்த்து கொள்ளணும். அப்படியே கையை கோர்த்து பிரட்டி கொள்ளணும். நல்லா பிரட்டி நிமிந்து நிற்க வேணும். சிவரோட சாய்ந்து நிற்கிறார்கள், சாய்ந்து நில்லும்போ உதவியோடு நிற்கிறார்கள். நின்றுட்டு அப்படியே விரல்ல எழுப்பு, விரல் எழும்பி விரல்லே நிற்கணும். கை இழுத்து பிரட்டி தள்ளி பிடிக்கணும். 1 சாதாரண மூச்சு, 2 3 4 5 6 7 8. மெதுவா அந்த தூக்கின கால மெதுவா குதிய கீழே வச்சு அந்த கைகளை கீழே கொண்டு வருவேன். 8 எண்ணிக்கை செய்து நாங்க இந்த தடாசனம் இன்னும் ஒரு முறை செய்ய போறோம். சின்ன ஒரு சாதாரண மூச்சு விட்டு உள்ளக்கு எடுத்து மூச்சு விட்டு வெளியில விட்டுட்டு காலை கொஞ்சம் இடைவெளி விட்டு கையை சேர்த்து பக்கத்துல வச்சுட்டு மூச்சு அப்படியே இழுத்து கொண்டு போய் மேல ஒன்றோடு ஒன்று சேர்த்துட்டு அப்படியே கையை கோர்த்து பிரட்டி விட்டுட்டு அப்படியே விரல்ல வர போறோம். மெதுவா எழும்ப போறோம். 1 2 3 4 5
6 7 8 அந்த குதியை கொண்டு வந்து கீழே வச்சுட்டு பிரட்டின கையை நிமித்தி ஒன்றோட ஒன்று சேர்த்துட்டு மெதுவா கையை கொண்டு வந்து கீழே விடுங்க. என்ன ஆசனம் செய்துனாங்க பத்மினி ஏண்டிட்டாங்க? தடாசனம். 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 தடாசன பயிற்சி செய்து தடாசன பயிற்சி செய்துட்டு தடாசனம் செய்யலாம். இது தடாசனமா இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் செய்ய போறீங்க, நான் கூட கிட்ட வந்து பார்க்க போறேன் எப்படி செய்யறீங்க. அடுத்த முறை எல்லாருக்கும் அப்படி சொல்லி கொடுக்குறோம். முடிஞ்ச அளவு உங்களுக்கு முயற்சியில செய்ய போறீங்க. சரி, பார்க்கிறேன். நான் கிட்ட வாங்கும் இருந்து கொண்டு செய்யறாங்க, இருந்து கொண்டு செய்யும். கையோட கைகளை பக்கத்துல வச்சிருங்க. காலை ஒன்றா சேர்த்து அப்படி ஒன்றோட ஒன்று மேல உயர்த்தி கொண்டு போவோம். கெட்டிக்காரர் சேர்த்துட்டு அப்படியே கோர்த்து பிரட்டி விடுவோம். விரல்ல உண்ணி எழும்புவோம். 1 2 3 4 5 6 7 8 இப்படியே கையை திருப்ப கவிட்டு ஒன்றோடு ஒன்றாக்கிட்டு மெதுவா கிளம்புவாங்க. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இப்ப இதுக்குள்ள இடைவெளி பெருகுது, எனக்கு காதோட எழுத்து பிடிக்க முடியலன்றது ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு இஞ்ச பிடிக்க முடியும் அவ்வளவு பிடிச்சா காணும், அவ்வளவும் காணும். மூச்சுல கவனம் செலுத்தணும். மேல கொண்டு போய் நிறைய மூச்சு எடுக்கிறது, கொண்டு போய் வச்சுட்டு சாதாரண மூச்சுல எண்ணிக்கை செய்யும் போது செய்யறதுதான் கவனத்துல இருக்கும். இது தடாசனம். சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். ஓடிவாங்க கண் பயிற்சிக்கு. நிமிர்ந்திருந்து கண்களை மூடி அமைதியா ஆறுதலா சாதாரண மூச்சுல முதல்ல கண்களை நல்ல வடிவா மூடிட்டு கண்ணுக்குள்ளேயே கீழே மேல பாருங்கோ. மெதுவா வலது பக்கம் இடது பக்கம் பாருங்கோ. கண்களை மூடினபடி அந்த பயிற்சியை செய்துட்டு பிறகு வலது பக்கமா ஒரு வட்டமா சுற்றி விடுங்கோ. மெதுவா அந்த விழிகளை நிமிர்ந்திருக்கோடும் மூச்சில கவனம் செலுத்தோடும் செய்யறது கண்ணுக்குரிய பயிற்சிய. அதுல கவனம் இருக்கும். இடது பக்கமா அப்படியே வட்டமா சுத்தி விடுங்கோ. சரி, மெதுவா கண்ணை திறவும். இன்னைக்கு நாங்க செய்ய போற பயிற்சிக்கு அதை வலிமையா கண்ணை மூடிக்கொண்டு செய்துறாங்க. இன்றைக்கு இடது கைய மடியில வச்சுட்டு வலது கைய பெருவிரல மூக்கு நுனிக்கு முன்னுக்கு நீட்டிட்டு அந்த நுனி விரல் கட்ட பெருவிரல் எல்லாம் நம்மளோட பார்வை இருக்கணும். வடிவா வச்சுட்டு அந்த விரலையே பாருங்கோ. கைய மேல நல்லா உயர்த்துங்கோ. கீழே கொண்டு வாங்க. ஆறுதலா சாதாரண மூச்சுல நிமிர்ந்திருந்து நீங்க தலைய அசைக்க கூடாது. பார்வைய மட்டும் அந்த விழிகளால பார்க்கிற பார்வைய மட்டும் அப்படியே மேல பார்க்கறது, கீழே விரல் நுனிய பார்க்க வேணும். சரி, அது நாங்க மெதுவா செய்துட்டோம். அப்படியே நேரம் கொண்டு வந்துட்டு அப்படியே வலது பக்கத்துக்கு கொண்டு போவோம். பிறகு உள்ள கொண்டு வாங்க. வலது பக்கத்துக்கு கொண்டு போவோம். பக்கவாட்டுக்கு பிறகு உள்ள நேர வாங்க. வலது பக்கம் நேர். சரி, இனி அப்படியே வலது பக்கமா அந்த வட்டமா சுத்தி விடுவோம். ஆனா விரல் நுனியில தான் உங்களோட பார்வை இருக்க வேணும். சாதாரண மூச்சுல இருக்கணும், நிமிர்ந்திருக்கணும். விரல் நுனியில பார்வை இருக்கணும். அந்த விரல் அங்கெல்லாம் போகுதோ பார்வை அங்கெல்லாம் போகும். சரி, சிறப்பு. அதே மாதிரி இடது கைய முன்னுக்கு கொண்டு வாங்க. வலது கைய மடியில வையுங்க. அல்லது சின்மத்திர பிடிக்கிறார்கள், சின்மத்திர பிடிக்கலாம். நல்லா முன்னுக்கு நீட்டுங்க. பார்வைய இடது கை பெருவிரல்ல வையுங்க. வடிவா மேல கீழே, மேல கீழே, மேல கீழே கொண்டு வாரம். அதே இடது கை பெருவிரலை முன்னுக்கு நீட்டிட்டு இடது பக்கத்துக்கு கொண்டு போறோம். கழுத்தை திருப்பாம இடது பக்கம் நீங்க விழிகளை கொண்டு போகணும். அந்த நுனிய பார்த்தபடியே வரும். இடது பக்கம் போயிட்டு நேரம் வாரது. சரி, அப்படியே வட்டம் இடது பக்கத்து கைய அப்படியே வட்டமா சுத்துங்க. பார்வை விரல்ல இருக்க வேணும், விரல்ல நுனியில. சிறப்பு.
அப்படியே மூக்குக்கு கிட்ட கொண்டு வாங்கோ, முன்னுக்கு நீட்டி விடுங்க. மெதுவா முடிந்தவர்கள் கண்ண நோகுதன்னா செய்ய வேண்டாம். சில பேருக்கு நோகும், சில பேருக்கு நோகாது. கிட்ட கொண்டு வாரது, தூர கொண்டு வாரது. அந்த பயிற்சி செய்யும் போது சில பேருக்கு நோகும், சில பேருக்கு நோகாது. இப்ப அந்த பயிற்சி செய்து நாங்கள் இது கண்ணுக்குரிய பயிற்சி, மிக ஒரு நல்ல பயிற்சி. அது செய்து ஆரம்பத்துல நாங்க கண்ணை மூடி செய்துட்டு இதை செய்துட்டு மறுபடியும் அதே கண்ணை மூடி கண்ணை வடிவ உருட்டி வலது பக்கம் இடது பக்கம் வட்டமா சுத்தி கீழே மேல நிமிர்ந்திருந்து எப்படி நாங்க கண்ணுக்குரிய மாதிரி ஆரம்பிச்சோமோ அதே போல நிறைவு செய்து விடுறோம். நிறைவாக கண்ணை திறக்கிறோம், பூட்டுறோம், திறக்கிறோம், பூட்டுறோம். மெதுவா மடல. அதையும் அந்த நிறைவுல செய்ய அந்த கண்ணுக்குரிய நோ கிடைக்காது. சரி, இன்னைக்கு நாங்க மூச்சு பயிற்சியில நாடி சுத்தி பிராணாயாமம், அது எல்லாரும் பெரியாக்கள் எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல கேட்டிருக்கிறோம், செய்திருக்கிறோம், பயிற்சி செய்திருக்கிறோம். இன்னைக்கு நாசிகா முத்திர, சுண்டு விரல், நடுவிரலை உள்ளுக்க வச்சு மோதிர விரலையும் பெருவிரலையும் பயன்படுத்தி வலதுகையை பயன்படுத்தி இடதுகை சின்முத்திர பிடிச்சு கழுத்தை மடிக்காம நிமிர்ந்திருந்து ஒரு இடது பக்க மூக்குத்துவாரத்தால எடுத்து வலது பக்க மூக்குத்துவாரத்தால வர்றது. இது ஒண்ணும் கஷ்டம் இல்லை. தாம வேண்டி சுண்டு விரலை உள்ளுக்கு மடியுங்கோ, அடுத்த விரலையும் உள்ளுக்க மடியுங்கோ, மோதிர விரலையும் கட்ட விரலையும் பயன்படுத்தினா காணும். ரெண்டு விரல் நடு, ரெண்டு விரல் உள்ளுக்கு. நாசிகா முத்திரை. அது நல்ல அழகாயம் இருக்கும் பார்க்க, உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும். நிமிர்ந்திருக்கிறோம், இடது மூக்கால நிறைய சுவாசத்தை உள்ளுக்கு எடுக்கிறோம். அத மோதிர விரலால பொத்தி கொண்டு பெருவிரல நீட்டி அதை அகற்றி வலது பக்கத்தால மெதுவா வழிங்க. வலது பக்கத்தால நிறைய மூச்சு சுவாசத்தை எடுத்துக்கொண்டு அதை பெருவிரலால பொத்தி கொண்டு இடது பக்கத்தால மோதிர விரல அகற்றி அதை வெளியில வரும். நிமிர்ந்திருக்கணும், கண்ணை மூடிக்கொண்டிருக்கணும். அவசரத்துல செய்யாம அமைதியா 3 அல்லது 5 எண்ணிக்கைக்கு மாறி மாறி செய்து விடணும். இந்த பயிற்சியிலையும் நாங்க நிறைவில கூட நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுத்து வாயால விட்டு விடுவோம். 5 எண்ணிக்கை மணியில கைய வச்சுட்டு நிறைய மூக்கு துவாரத்தால காற்ற உள்ளுக்கு எடுத்து வாயால விட்டு விடுவோம். இப்ப நாங்க எங்க உடல் உறுப்போட பேசுற நேரம் சாந்தியாசனம். சாந்தியாசனத்தை நிமிர்ந்து கண்களை மூடி உள்ள உடல் உறுப்போட பேசுற நேரம் இது. நிமிர்ந்து தளர்வா கைகளை வச்சிருமோ, கழுத்தை மடிக்காதீங்க, கண்களை இறுக்கி மூடாதீங்க, சிரிச்சபடி முகத்தை வச்சிருங்க. சந்தோஷமா உங்களுடைய உடல் உறுப்புகளோட பேசிக்கொள்ளுங்க. நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன், நான் நல்ல கெட்டிக்காரன், நான் நல்ல கெட்டிக்காரன். ஒவ்வொரு நாளையும் என்னால சந்தோஷமா அனுபவிக்க முடியும். என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நல்ல உற்சாகமா இருக்கு. இந்த இடத்துல நோவோ வலியோ இல்லை. எனக்கானதுதான் இந்த ஒவ்வொரு நாளுமே. நான் எல்லாவற்றையும் சிறப்பா செய்து முடிப்பேன். நான் நல்ல மன மகிழ்ச்சியா இருப்பேன் என்று நினைச்சு உங்களுடைய குதிக்காலுக்கு மேல உள்ள பகுதி, கணுக்கால், தொடை, முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, அதே தொடைப்பகுதி பின்பக்கம், பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாடி, முதுகு, முள்ளந்தண்டு, முதுகில் உள்ள அத்தனை உடல் உறுப்புகளையும் நினைத்து புஜங்கள் தொட்டு கைகள், முழங்கைகள், 2 கைகளுடைய விரல்கள், உள்ளங்கைகள், நகங்களேன் அதுல உள்ள ரேகைகள் அத்தனையும் நினைத்து வந்து கழுத்து பகுதியில உள்ள பிரடியில் உள்ள உள்ளுறுப்புகள் அத்தனை பக்கம் வந்து தலைப்பகுதிக்கு வந்து தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், தலைமுடி, எங்களுடைய தலைமுடியில் உள்ள ஒவ்வொரு பேர் கால்கள் ஒவ்வொன்றும் நினைத்து நெற்றி, எங்களுடைய உச்சி, கண்கள், புருவம், இமை, விழிகள், நாக்கு, எங்களுடைய பற்கள், எங்களுடைய உள்நாக்கு, உதடுகள், நாடி, கன்னங்கள், எங்களுடைய செவிகள், கழுத்து பகுதி, கழுத்துள்ள உறுப்புகள் எல்லாம் நினைத்து நெஞ்சு
நெஞ்சுப்பகுதி, மார்பகங்கள், நெஞ்சில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகளும், வயிற்றுப்பகுதியில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகளும், அடிவயிற்று பகுதி, தொடைகள், முழங்கால்கள், கால்களுக்கு கீழே உள்ள பகுதி, கணுக்கால்கள், எங்களுடைய பாதங்கள், ஒவ்வொரு விரலாக எல்லா கால் பாதங்களுடைய ஒவ்வொரு விரலாக நினைத்து கொண்டு வந்து சின்ன விரல்ல இருந்து நினைத்து கொண்டு வந்து என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் உற்சாகமா இருக்குது, நல்ல சுகமா இருக்கு, எந்த இடத்துல நோவோ வலியோ ஒன்றும் இல்லை. அப்படி ஏதாவது ஒன்று இருந்தா அது என்னை விட்டு போயிட வேணும் என்று மனசால நினைச்சு அந்த பெருவிரலை ஆட்டி திரட்டி விட்டுருவான். அப்படி எது போகாலும் என்னாலான எனக்கான அந்த முயற்சி எடுத்து நான் அதை நிவர்த்தி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோட நிறைய நல்ல வார்த்தைகள் எல்லா நல்ல வார்த்தையும் யாருக்கும் கேட்க மாட்டுது, நீங்களா சொல்லி செய்து கொண்டு 2 உள்ளங்கைகளை வடிவா எடுத்து கண்களை திறக்காம உறைஞ்சி 2 உள்ளங்கைகளை கொண்டு போய் கண்களுக்கு மேல வைத்து ஒற்றி 2வது தடவையாக ஒற்றி நிறைவாக கண்களுக்கு மேல அந்த உள்ளங்கைகளை வைத்துட்டு அப்படியே கீழே கைகளை இறக்கும் போது விரல்கள் கண்களுக்கு முன்னுக்கு வரும். அந்த விரல்களினுடைய லீக்குகள் அந்த இடைவெளிகளுக்குனால உங்களுடைய பார்வையை மெதுவா கண்ணை திறந்து பார்த்து மெதுவா நிறைவாக்கி கொள்ளுவோம். அன்போடு வந்து இணைந்து சிறப்பித்திருந்த அத்தனை பாமுகர்களுக்கும் மணிமுகனவர்களுக்கும் பாமுக தளத்திற்கும் மிக்க நல்லதனை கூறி மீண்டும் ஒரு எளியோர் யோகாவில் சந்திக்கும் வரை சந்திக்கிறேன். மிக அழகா செய்த நீங்க, அமைதியா செய்த நீங்க, சந்தோஷமா செய்த நீங்க, சிரிச்சு கொண்டு செய்த நீங்க, பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க, மறந்துடாதீங்க. எப்பவும் போல மணிமோகன் அவர்களுடன் உங்களிடம் ஒரு விஷயம் தான் கேட்போம். இன்றைய நாளுக்குள்ள 10 நிமிஷம் கீழே இருந்து முயற்சி செய்து நீங்க செய்ய வேண்டும் என்று பயனெடுக்க வேண்டும் என்று கேட்டவர்கள் அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் எல்லாருக்கும். நன்றி வணக்கம் தர்ஷினி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் தர்ஷினி சண்முனான. ரொம்ப நன்றி சௌரி தர்ஷினி சண்முனானுக்கு ரொம்ப நன்றி. நன்றி வணக்கம். நன்றி எல்லோருக்கும் நன்றி. நன்றி தர்ஷினி அவர்களே, தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி போடு சௌரி. நாளைக்கு அப்பாயின்மெண்ட் சௌரி. நான் நாளைக்கு பங்கு கொள்ள மாட்டேனா? சரி. நன்றி. நாளைக்கு சந்திக்கிறது இல்ல. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இரவுக்கு வருகின்றது யோகாசனம் பயிற்சி. ஆசிரியர் தர்ஷினி சண்முகன் அவர்கள் நடந்திருந்தார்கள். நன்றி வணக்கம். வணக்கம்.